ஒர்க் பண்றீங்க. இப்ப இருக்குதுலயே வந்து அதிகமா பாதிக்கப்படுறது இந்த கவர்மெண்ட்ல வர லாஸ்னால பாதிக்கப்படுறது நம்ம தான், சரிங்களா? ஒர்க்கிங் கிளாஸ் தான் வந்து பாதிக்கப்படுறாங்க. நீங்க என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்றீங்க? ஒரு எம்ப்ளாயியா நீங்க ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்க. ஸோ அது சேலரியா இருக்கட்டும், இல்ல வந்து உங்களுக்கு பென்ஷன் ஸ்கீமா இருக்கட்டும், இன்சூரன்ஸா இருக்கட்டும், இல்ல எங்க பாராளுமன்றத்துல ராகுல் காந்தி அவர்களே நீங்க சொல்ற பிரச்சனையை எடுத்து பேச தயாரா இருக்காருன்ற. இப்ப நாளைக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்க யூனியனுக்கு இப்ப ராகுல் காந்தியே வரது தயாரா இருக்காருன்ற. ஃபர்ஸ்ட் நீங்க என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறோம். அதுக்கு ஒரு தீர்வு நாங்க காண முடியுமா? உங்க பிரச்சனைக்கு நாங்களும் குரலா இருக்க போறோம், நாங்களும் சேர்ந்து குரல் கொடுக்க தயாரா இருக்கோன்றாங்க. உங்க தேவைக்கு நாங்களும் கூட நிற்கிறோம். இப்ப வேலை கொடுக்குறன்ற ஒரு காரணத்துக்காக நீங்க யாரையும் மிரட்டி ஒருத்தரை வந்து அதிகம் வேலை செய்யறதுக்கோ கம்மி சம்பளத்துக்கோ வேலை செய்ய வைக்க கூடாது. ஆமா, சரிங்களா? அப்படி செய்ய வச்சா நம்ம தட்டி கேட்டே ஆகணும். நிறைய ட்ரெயின் வந்து கட் பண்ணாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி ரயில்வே மினிஸ்டர் கிட்ட இதுக்கு ஒரு மனு கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டா பார்த்தீங்கன்னா ஆந்திரா, பீகார் தொழிலாளிகள்லாம் ரொம்ப வந்து இங்க இருக்கிற ஒரு அதர் ஸ்டேட்ல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைனீஸுங்க வர வச்சுட்டாங்க. அங்கே கேட்டா பிடெக்ன்றான். இங்க வந்து ஆல்ரெடி நாங்கள் 10th 12th முடிச்சு நிறுவனத்தில் கன்ஃபார்ம் ஆனோம். இப்போ 10th 12th குவாலிஃபிகேஷனே இல்லைன்றான். மேல பாத்தீங்கன்னா டிப்ளமோ பி தான் வேணும்ன்ற மாதிரி அவன் ஒரு எஜுகேட்டட் வச்சிருக்கான். கம்பெனிக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 22 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த யூனியன் தேர்ந்தெடுக்கிறது வந்து மேனேஜ்மெண்ட்டும் அவங்களுக்குள்ள தான் இருக்காண்டி எங்களை மாதிரி ஆபரேட்டர் மூலமா வச்சு தேர்ந்தெடுக்கல. அவங்களுக்குள்ளேயே யாரும் அவங்களுக்கு ஃபேவரா இருக்காங்களோ அந்த மாதிரி ஆளு தான் யூனியன்ல தேர்ந்தெடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஐஎன்டிசியை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து ஒரு 7 கோடி தமிழ் மக்கள் இருக்காங்க. இங்கே வேலை வாய்ப்பு எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இங்க இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம நான் வேற நாட்டுல இருக்கவங்க முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதுன்றது தப்பு இல்லை. மெடிக்கல் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஒரு ஸ்கீம் அங்க இருக்கு. பட் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு 15,000 ஒரு நபருக்கு நியமிச்சிருக்காங்க கம்பெனில. ஓகே, அது 4 பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 60,000 நினைச்சிருக்காங்க. சப்போஸ் ஒரு இன்சிடென்ட்டோ ஏதோ நடந்தா அது நாங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறோம், எங்களுக்கு கார்டா கொடுத்துருங்க. நான் பணம் கட்டணும். அந்நேரத்தில் கடை வாங்கணும், ஏதோ ஒன்று பண்ணணும்னா நாங்கள் 2 வாட்டி 3 வாட்டியை வாங்குறோம். ஊரை விட்டு வந்து சென்னை வந்து 20 வருஷம் ஆச்சு. ஆனால் குடும்பத்தை விட்டு ஃபேமிலி விட்டு ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கணும். இதே ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு சொந்த மாவட்டத்திலே எங்களுக்கு வேலை வாய்ப்பு நல்ல உயர்தரமான ஒரு வேலை கிடைச்சு அங்கே நாங்கள் பணி நியமனம் வச்சு நல்லா சந்தோஷமா இருக்கோம் ஃபேமிலியோட. இப்போ இத்தனை வருஷமா நீங்க பிரச்சனை ஃபேஸ் பண்றீங்க. இதுக்கப்புறமா நம்ம எப்படி சால்வ் பண்றது, என்ன பண்றதுன்றத நம்ம கூட இருந்து பார்ப்போம். நாங்க உங்க கூட இருக்கோம், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்றோம், சரிங்களா? அது இல்லாம வந்து நாங்க வேலை வாய்ப்பு முகாம், இப்ப உங்க நண்பர்கள் இருக்காங்க, உங்க வீட்டுல இருக்க இப்ப அண்ணன் தம்பிங்க யாராவது இருக்காங்க, நாங்க வேலை வாய்ப்பு முகாம் நடத்துறோம்னா உங்களுக்கு சொல்றோம். உங்களுக்கு ஏதாவது பயிற்சி முகாம் நடத்துறதா சொல்றோம் நாங்க. இப்போ அதுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கா தேவை அப்படின்னா உங்களுக்கு விக்கியோ இல்ல கருணாசேனி எல்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் உங்க கூட நீங்க தொடர்பு, சரிங்களா? ரைட், சந்தோஷம். தேங்க்யூ.